சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பல்கலைக்கழக வளாகத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 400 மீட்டர் செயற்கை இழை ஓடுதளம், 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு ஜிம்னாசியம் மற்றும் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகள் என மொத்தம் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் திறந்து வைக்கப்படுகிறது. விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வகையில் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்திடவும் விளையாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் கட்டப்பட்டுள்ளன. இக்கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். விவரங்களை பதிவு செய்யலாம். பல்நோக்கு ஜிம்னாசியம் 3.5 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கான குடியிருப்பு பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்த பணிக்காலத்தில் இயற்கை எய்திய பணியாளர்களினுடைய 101 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கின்ற அடையாளமாக 10 நபர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் இறையன் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு ஜிம்னாசியத்தை காணொலி காட்சிகளாகவும் திறந்து வைத்திருக்கிறார். வண்டலூர் மேலக்கோட்டையூர் அருகே உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு ஜிம்னாசியம் மற்றும் செயற்கை இலை ஓடுதளம் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சிகளாக திறந்து வைத்திருக்கிறார். பாலவேல், பாண்டியராஜ், தற்போது பன்னோக்கு ஜிம்னாசியம் ஒன்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். பலவேல், வண்டலூர் மேலக்கோட்டையூர் அருகே உள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு ஜிம்னாசியம் மற்றும் செயற்கை இலை ஓடுதளம் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது காணொலி காட்சிகளாக திறந்து வைத்து வருகிறார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் இறையன்பு மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று வருகின்றனர். பாண்டியராஜ், மீண்டும் ஒருமுறை விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு ஜிம்னாசியத்தையும் காணொலி காட்சிகளாக மேலக்கோட்டையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 15 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பல்நோக்கு ஜிம்னாசியம் மற்றும் செயற்கை இலை குடியிருப்புகள் ஆகியவற்றை தற்பொழுது காணொலி காட்சிகளாக திறந்து வைத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் இறையன்பு மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் அதுல்ய மிஸ்ரா உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். தற்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். உடன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார். பாண்டியராஜ், தற்போது எத்தனை பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது வழங்கப்படுகிறது? பாண்டியராஜ், தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிக்காலத்தில் இயற்கை எய்திய பணியாளர்களினுடைய 101 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். இந்த 101 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக தற்பொழுது 10 நபர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் இறையன்பு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும்
துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பல பங்கேற்றிருக்கின்றனர். பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.